ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி வந்துடுச்சு இல்லைங்களா, நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நிறைய நட்ஸ் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை நெய்யும் சேர்த்து செய்கிறது. இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். 10 பாதாம், ஒரு 10-12 பிஸ்தா, திராட்சை இந்த அளவுக்கு, 8 முந்திரி, ஒரு 10 விதையெல்லாம் எடுத்த பேரிச்சம்பழம், இதுக்கு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால் தாங்க, ஒரு பீட்ரூட் நல்லா பெருசாகவே இருக்குது. நட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை தோல் சீவி கேரட் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ துருவின பீட்ரூட்டை குக்கரில் போட்டுக்கலாங்க. இதில் பாலை சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாங்க. 4-5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பாலும் அதனோட ஜூஸும் சேர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது. அதை சுண்டுற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கூட சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை கம்மியாக சேர்த்துனாவே போதும். பீட்ரூட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பேரிச்சம்பழம் போடுறோம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துறதுனால நம்ம கம்மியாகவே போட்டுக்கிட்டால் போதுங்க. 2 டீஸ்பூன் நெய், பாதாம் கட் பண்ணி சேர்த்துட்டாச்சு. இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்துக்கலாம். பிஸ்தா கூடவே இந்த பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு இது சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெட்டு போகாதுங்க. அதுவும் ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தியான பீட்ரூட் அல்வா ரெடி. சூப்பராக சுட சுட நமக்கு பீட்ரூட் அல்வா ரெடிங்க. நல்லா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டும் கம்மியாக, வாயில் வச்சாவே நட்ஸோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மெயினாக ஹெல்த்தியானது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.